பிரைஸ் த லார்ட். மெகிடோ யூத் ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதி சங்கீதம் 26வது அதிகாரம் 12வது வசனம். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஸோ நம்ம ஒவ்வொருவருடைய கால் செம்மையான இடத்துல இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், பெரிய திட்டங்கள் வச்சுருக்காரு. ஸோ நம்ம அந்த சபைகளை நம்ம நினச்சிருக்கணும். ஸோ அந்த சபைகளை நம்மளால் முடிஞ்சதை ஆண்டவருக்காண்டி நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய உயர்வை கொடுப்பாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எப்போவுமே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவன் நமக்கு வச்சிருக்க திட்டம், நோக்கம், சித்தம் வெளிப்படணும். அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இருக்கான்னு நம்ம யோசித்து பார்ப்போம். அதை மாற்றுவோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வாங்க. ஜெபம் செய்வோம். சோத்திரங்கர்த்தாவை சோத்திரிக்கிறப்பா, உண்மை துதிக்கிறப்பா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம், நோக்கம், திட்டம் வெளிப்படணும். தேவைகள் சந்திக்கப்படணும். சுகபலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. அந்த சபையில் பரிசுத்த நாட்களை நிலைச்சிருக்கணும் ராஜா. தேவைகள் சந்திக்கப்படணும். சித்தம், நோக்கம், திட்டம் வெளிப்படணும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.